ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு சாய்கீதாஸ் ரெசிபி. இன்னைக்கு நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து ரொம்ப டேஸ்டியான டல்கோனா காஃபி செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். நாங்கள் 1 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி சில் பண்ண பால் எடுத்திருக்கோம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா ஹாட் வாட்டர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். அப்புறம் இது நாங்கள் நார்மலாக 2 டேபிள் ஸ்பூன் தான் சுகர் எடுக்கணும். ஆனால் எங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் 3 to 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்சர் எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி விஸ்க் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு வெசலில் இந்த எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரையும் சேர்த்துக்குவோம். அப்புறம் கடைசியாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டரை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு விஸ்க் பண்ணிவிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா க்ரீமியாக நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணோம். அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரீமியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் நம்ம டெக்கரேட் பண்ணலாம். வாங்க பார்ப்போம். டல்கோனா காஃபி அசம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கிளாஸ் டம்ளரில் 3/4 பங்கு நம்ம சில் பண்ணி வச்சுருக்க அந்த பாலை சேர்த்துக்குவோம். அதுக்கு மேலே நம்ம நல்லா அந்த பீட் பண்ணி வச்சுருக்க இந்த காஃபி மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு, நம்மளுக்கு காஃபியோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மேலே அந்த பாலோடு அது மிக்ஸ் ஆகாத மாதிரி சேர்த்துக்குவோம். டெக்கரேஷனுக்காக வேண்டி கொஞ்சோண்டு காஃபி பவுடரை இப்போ இப்படி தூவி விட்டுறலாம். டேஸ்டியான டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.